கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் முதல் பத்தினை ரஹ்மத் என்றும் இரண்டாவது பத்தினை மக்ஃபிரத் என்றும் அதேபோல மூன்றாவது பத்தை நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கான அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான நாட்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த கடைசி பத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா எவ்வளவு ரஹமத்துடையவன் என்பதை நம்மால் முடிந்தவரை கடந்த காலங்களில் நாம் அதை நினைவுபடுத்தி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மனித சமூகத்தை, இந்த படைப்பை மன்னிப்பதற்காக வேண்டி அவன் என்னென்ன வழிகளை எல்லாம் வைத்திருக்கிறான், இந்த மனித குலத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தந்த வழிகள் என்னென்னவெல்லாம் என்று அதையும் நினைவுபடுத்தி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களை, அல்லாஹ் எந்த அளவிற்கு அன்பிற்கு உரித்தானவனோ, எந்த அளவிற்கு மன்னிக்கும் மாண்பாளனோ, அதே ரப்பு தன்னை பற்றி குர்ஆனில் சில இடங்களில் இப்படியும் சொல்லுகிறான், வல்லாஹு ஷதீதுல் இகாப், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவினுடைய தண்டனையின் பிடியும் மிக கடுமையானது என்று குர்ஆன் பல இடங்களில் அறிவுறுத்துகிறது. அல்லாஹ் அன்பானவன் தான், மன்னிக்கக்கூடியவன் தான். அதே நேரத்தில் அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த உலகத்தில் அவனை போன்று வேறு யாரும் தண்டனை கொடுத்து விட முடியாத அளவிற்கு மிக கொடூரமான தண்டனைகளை தயார் செய்து வைத்திருக்கக்கூடியவன், மிக கடுமையான பிடியுள்ளவன் என்பதையும் குர்ஆன் பல இடங்களில் அல்லாஹ்வினுடைய அந்த பண்பை நாம் கவனத்தோடு வாழ வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி அவன் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த 99 நிஅமத்துகளை சுவனத்தின் வழியாக, தன்னை பார்ப்பதின் வழியாக தன் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குவதற்கு தயாராக இருப்பதை போல், சுவனத்தை தயார் செய்து வைத்திருப்பதை போல், அல்லாஹ்வினுடைய வார்த்தையை நம்பாதவர்களுக்கு அல்லது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை நம்பியும் அதில் பொடுவாக்காக இருந்தவர்களுக்கு, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்களுக்கு, ஷைத்தானையும் மனவுச்சையும் தன்னுடைய கடவுளாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு இடம்தான் ஜஹன்னம் என்று சொல்லப்படக்கூடிய நரகம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள், லவ் ரஅய்தும் மா ரஅய்து, நான் பார்க்கிற காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் நீங்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லலஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாய் அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், அப்படி நீங்கள் என்னதைத்தான் பார்க்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து வன்னார், நான் பார்க்கிற சொர்க்கத்தையும் நரகத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க, உங்களுடைய சிரிப்புகள் குறைந்து போய்விடும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு கொடூரமான வேதனைகளை அல்லாஹ் நரகத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த நரகத்தை விட்டும் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்தில் நாம் அதை விட்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இந்த ரமலானை வழங்கி இருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், குர்ஆன் சொல்லுகிறது, எல்லா ஆத்மாக்களும் நிச்சயமாய் ஒரு நாள் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும்.
வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. இந்த ஆத்மாக்கள் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கும் அவர்கள் செய்த தீமைகளுக்குமான கூலிகள் எல்லாம் நாளை ஆகிரத்தில் தான் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் அந்த கொடூரமான நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னத்த, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார்களோ, சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டார்களோ, ஃபக்கது ஃபாஸ், அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள், ஜெயித்து விட்டவர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சொர்க்கத்திலே நுழைவதற்கு ஆசைப்படுகிற இந்த சமூகம், அதற்காக ஆர்வம் கொள்ளுகிற இந்த சமூகம், அதற்காக அமல் செய்கிற இந்த சமூகம், மறுபுறத்தில் நரகத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரியங்களிலேயும் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சாதாரணமானதல்ல நரகம் என்பது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வப்போது நெருப்பிலே தங்களுடைய விரலை நெருப்பிற்கு அருகாமையிலே கொண்டு செல்வார்கள். கடுமையாக சுடுகிற போது கையை எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துவிட்டு தங்களுக்கு தாங்களே பேசிக்கொள்வார்கள், உமரே, துனியாவினுடைய இந்த நெருப்பையே உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, நீ எப்படி மறுமையினுடைய நெருப்பை நீ தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? தனக்குள் சுயமாக கேள்வி கேட்டுக்கொள்வார்கள். எப்படி மறுமையினுடைய நரகத்தை, அதனுடைய நெருப்பை நீ தாங்கிக் கொள்ளப் போகிறாய்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய நெருப்பை பற்றி சொன்னார்கள். சில ரிவாயத்துகளிலே வருகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு நெருப்பு தேவைப்பட்ட போது, சமையலுக்காக வேண்டி நெருப்பு தேவைப்பட்ட போது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்பி நரகத்திலிருந்து நெருப்பு எடுத்து வர சொன்னான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு பேரித்தம்பளத்தினுடைய கொட்டையின் அளவிற்கு கூட எடுத்து விட முடியாது. அதைவிட மிக குறைவான பகுதியை கொண்டு வந்து அதனை 70 முறை கடலிலே முக்கி எடுத்து அதனுடைய வீரியத்தை குறைத்து கடைசியாக அதை தண்ணிக்குள் முக்குகிற போது ஏற்படுகிற அந்த புகை, அந்த உஷ்ணம்தான் உலகத்தில் நாம் சமையலுக்காக பயன்படுத்துகிற, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருப்புகள் என்று சில ரிவாயத்துகளிலே பார்க்கிறோம். 70 முறை வீரியம் குறைக்கப்பட்ட நெருப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை அந்த நெருப்பு, அந்த குறைந்தபட்ச நெருப்பு கடலிலே முக்கப்படாமல் இந்த உலகத்தில் கொண்டு வரப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் கரிந்து போயிருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றொரு ஹதீஸிலே பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நரகத்தினுடைய நெருப்பை 1000 ஆண்டுகள் மூட்டினான். நெருப்பு மூட்டிக்கொண்டே இருந்தான், ஊதிக்கொண்டே இருந்தான். அந்த நெருப்பு சிகப்பு நிறமாக மாறியது. மீண்டும் அல்லாஹ் அதை செய்தான். 1000 ஆண்டுகள் அல்லாஹ் ஊதி கொண்டிருந்தான், நெருப்பு மூட்டினான், அதனுடைய வீரியத்தை இன்னமும் அதிகப்படுத்தினான். அது வெண்மை நிறமாக மாறிவிட்டது. மீண்டும் அல்லாஹ் ஒரு 1000 ஆண்டுகள் அதனுடைய வீரியத்தை அதிகப்படுத்தினான், அது கருப்பு நிறமாக மாறிவிட்டது. எனதருமை சமூகமே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நரகத்தினுடைய நெருப்பின் நிறம் கருப்பு என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸிற்கு விளக்கு உரை தருகிற ஏராளமான மார்க்க அறிஞர்கள் இதற்கான காரணத்தை சொல்லுவார்கள். ஒரு கடும் இருளை போன்ற ஒரு நெருப்பை அல்லாஹ் நரகத்திலே தயார் செய்து வைத்திருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தனக்கு அருகாமையில் யார் வேதனை செய்யப்படுகிறார் என்பதை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான். பொதுவாகவே ஒருவர் தனியாக ஒரு துன்பத்தில் அகப்பட்டு கொள்ளுகிற போது அவருக்கு ஏற்படுகிற சிரமமும், அதே துன்பத்தில் அவரோடு 4 பேர் சேருகிற போது ஏற்படுகிற சிரமத்திற்கும் துன்பத்திற்கும் வித்தியாசம் உண்டு. உன்னுடைய வீடு எரிந்து விட்டது என்று யாராவது சொன்னால் பதறுகிறோம், அதற்காக துக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். உன் வீட்டோடு சேர்ந்து ஒரு 50 வீடுகள் எரிந்து விட்டது என்று சொன்னால் அதுவும் கவலைதான். ஆனால் நமக்கு மட்டும் இல்லையே, நமக்கு பக்கத்திலேயும் இப்படி நடந்திருக்கிறது என்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆறுதல், இது மனிதனுடைய யதார்த்தம், மனிதனுடைய யதார்த்தமான நிலை.
இந்த ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் கூட நரகத்தில் ஒரு நரகவாசிற்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு. நரகத்தினுடைய நிறம் கருப்பு, தனக்கு அருகாமையில் யார் இருக்கிறார் என்பது கூட அவன் அறிந்து கொள்ள முடியாது. இந்த நரகத்தில் நாம் மட்டும்தான் துன்புறுத்தப்படுகிறோமோ என்கிற ஒரு கவலையும் ஒரு எண்ணமும் அவனுக்கு மென்மேலும் ஏற்படுகிற போது, அந்த எண்ணம் அவனுக்கு ஏற்படுகிற போது கொடுக்கப்படுகிற தண்டனை, அதனுடைய வீரியம், அதனுடைய வேதனை இன்னமும் அவனுக்கு உள்ளத்தால் உடலாலும் அது அதிகமாகிறது என்பதை இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே மார்க்க அறிஞர்கள் சொல்வதை கேட்கிறோம். எந்த விதமான மகிழ்ச்சியும் நரகத்தில் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனால் தான் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். சாதாரணமான இடம் அல்ல, சாதாரணமான இடம் அல்ல. நாளை ஆகிரத்திலே மக்கள் எல்லாம் மஹ்ஷரிலே இருந்து கொண்டிருக்கிற போது 40 ஆண்டுகளுடைய தொலை தூரத்திற்கு முன்னாலேயே நரகத்தினுடைய உருமல் சத்தம் கேட்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 ஆண்டுகள் தொலை தூரத்தில் நரகம் இருக்கும், இன்னும் இழுத்து கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அதனுடைய உருமல் சத்தத்தை மஹ்ஷரிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பாவிகள் அதை அனுபவிப்பார்கள். அலிம் தலஅதி வ தகூலு ஹல் மின் மஸீத். குர்ஆன் சொல்லுகிறது, நரகவாசிகளை நரகத்திற்கு போட்டதற்கு பின்னாலேயும் அது எவ்வளவு வீரியம் படைத்தது என்று சொன்னால், உனக்கு போதுமா, வயிறு நிரம்பிருச்சான்னு அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா, தகூலு ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னமும் யாராவது இருக்கிறார்களா, எனக்கு பசிக்கிறது என்று நரகம் சொல்லுமா. குர்ஆன் சொல்லுகிறது. அவ்வளவு கொடூரமான வேதனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நரகவாசியினுடைய ஒரு கடவாய் போல் ஒரு உஹது மலையின் அளவிற்கு இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த நரகத்தினுடைய நெருப்பை தாங்குவதற்கு துன்யாவுடைய இந்த உடல் போதாது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவ்வளவு கடுமையான வேதனைகளை எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த கெப்பாசிட்டி இந்த உடலுக்கு இல்லை என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தினுடைய கொடூரமான கடுமையான அந்த வீரியத்தை தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு, அதை அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நரகவாசியினுடைய உடலும் அவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றப்படும். ஒரு தோள்புஜத்திலிருந்து இன்னொரு தோள்புஜத்திற்கான தொலை தூரம் 500 ஆண்டுகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நரகவாசியினுடைய ஒரு பல்லினுடைய அளவு உஹது மலையளவிற்கு இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நரகவாசியினுடைய தோலின் தடிமன் 3 நாட்கள் ஒருவன் பயணம் செய்து சென்றால் எவ்வளவு தொலை தூரம் செல்லுவானோ அவ்வளவு தடிமனாக ஒரு நரகவாசியினுடைய தோலின் தடிமம் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் அல்லாஹ் தருகிறான்? ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை ஒரு நரகவாசிக்கு தருகிறான் என்று சொன்னால், மறுபுறத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம், இவ்வளவு பிரம்மாண்டமான உருவத்தை கொடுமை செய்வதற்கு எவ்வளவு பிரம்மாண்டமான நரகம் படைக்கப்பட்டிருக்கும். சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் திடீரென ஒரு சப்தம் கேட்டது. எல்லாரும் திருக்குற்று பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தை நோக்கி அவன் எறிந்த ஒரு கல் இன்றைக்கு தான் அதனுடைய அடிபாகத்தை அடைந்திருக்கிறது, அதனுடைய சப்தத்தை தான் நீங்கள் கேட்டீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு கல் 70 ஆண்டுகளாக கீழ் நோக்கி பயணித்து வருகிறது என்று சொன்னால் அதனுடைய வேகம் எவ்வளவு? அவ்வளவு வேகத்தில் வரக்கூடிய ஒரு கல் 70 ஆண்டுகளாய் பயணித்து 70 ஆண்டுக்கு பின்னால் தரையை தட்டுகிறது என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய ஆழம் எவ்வளவு கொடூரமானது. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நான் நரகத்தை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம், ஆனால் அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்குண்டான அமல்களிலேயும் நாம் ஈடுபட வேண்டும். இந்த உலகம் நமக்கு ரப்பு வழங்கிய ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு ஒரு தடவை தான் கொடுக்கப்படும். இதா ஜாஅ அஹதுஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما تركت كلا. சகராத்தை பார்த்ததற்கு பின்னால், மலக்குல் மௌத்தை பார்த்ததற்கு பின்னால் அவன் துன்யாவில் எது ஹக்குங்கிறத விளங்கிடுவான், எது சத்தியம் என்பது அவனுக்கு தெளிவாகிவிடும். அந்த நேரத்தில் புலம்புவான், ரப்பி இர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா.
அல்லாஹ் கொஞ்சம் டைம் கொடுத்துரு, ஏதாவது நல்ல அமல்களை நான் செய்து கொண்டு வந்து விடுகிறேன். இன்னஹா கலிமத்தின் ஹுவ காயிலுஹா வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸ். அல்லாஹ் முடியாதுன்னு சொல்லிடுவான். கணியத்திற்குரியவர்களே, நரகம் என்று முடிவாகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு பின்னால் கை சேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. யாரும் அங்கே கை கொடுக்க மாட்டார்கள். ரப்பை கொண்டு நாம் கொண்ட ஈமானும் ரப்பின் மீது ஆசைப்பட்டு நாம் செய்த நல்ல அமல்களையும் தவிர்த்து நாளை ஆகிரத்தில் யாரும் நமக்கு உதவ மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் ஓடுவார்கள், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் ஓடுவார்கள், அண்ணனை பார்த்து தம்பி ஓடுவான், தம்பியை பார்த்து அண்ணன் ஓடுவான். எந்த உறவு முறைகளும் அங்கே பலனளிக்காது. அல் அகில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். இறையச்சமுள்ளவர்களை தவிர்த்து எந்த நட்பும் அங்கே கை கொடுக்காது, எந்த நண்பனும் அங்கே கை கொடுக்க மாட்டான். யாரிடத்தில் சென்றாலும் நரகம் முடிவாகிவிட்டது என்று சொன்னால், அந்த சிக்கலில் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து வெளியே வருவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. குர்ஆன் அதையும் நிறைய இடத்துல பேசுது. ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன். நரகத்திற்கு சென்று விட்ட நரவாசிகள் ரப்பை பார்த்து புலம்புவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன். ரப்பே, நரகத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்துரு, முடியலை, எங்களை வெளியே கொண்டு வந்துரு, நீ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாய் என்று சொன்னால் ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ஸாலிமூன், நாங்கள் அதுக்கப்புறம் மோசமான வாழ்க்கையை வாழ மாட்டோம், கெட்ட அமல்களை செய்ய மாட்டோம், சாலியான நல்ல அமல்களை மட்டும் செய்வோம், நாங்கள் அநியாயக்காரர்களாக இருக்க மாட்டோம், ஒரு வாய்ப்பு கூடன்னு சொல்லுவோம். காலஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். அல்லாஹ் சொல்லுவான், பேசவே கூட, இதுதான் உங்களுடைய தங்குமிடம். வலா துகல்லிமூன், இன்றைய தினம் என்னிடத்தில் யாரும் பேசக்கூடாது என்று அல்லாஹ் அவர்களை உதறி தள்ளி விடுவான். فَاتَّخَذْتُمُوهُمْ سَخْرِيًّا حَتَّى أَنْسَوْكُمْ ذِكْرِي وَكُنْتُمْ مِنْهُمْ تَضْحَكُونَ. இந்த துனியாவில் நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்தவர்கள், இந்த துனியாவிலே ஷரியத்திற்கு முக்கியத்துவம் தந்தவர்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி பேசியவர்கள், எடுத்துச் சொன்னவர்களை எல்லாம் பார்த்து நீங்கள் சிரித்தீர்கள். பொழைக்க தெரியாதவன், ஷரியத்து ஷரியத்துன்னு சுத்துறான், எதுக்கெடுத்தாலும் மார்க்கம் மார்க்கம்னு பேசுறான், பொழைக்க தெரியாதவன், என்னென்ன வார்த்தைகள் சொன்னீர்கள், பரிகாசம் செய்தீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இன்னைக்கு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நரகத்தினுடைய வானவர்களிடத்திலே, நரகத்தினுடைய காவலாளி இடத்திலே அவர்கள் கெஞ்சுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வனாதவ் யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக். முன்னதாக நரகத்திற்கு அவர்களை அழைத்து சென்ற அவர்களுடைய வழிகாட்டிகளை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. وَإِذْ يَتَحَاجُّونَ فِي النَّارِ فَيَقُولُ الضُّعَفَاءُ لِلَّذِينَ اسْتَكْبَرُوا إِنَّا كُنَّا لَكُمْ تَبَعًا فَهَلْ أَنْتُمْ مُغْنُونَ عَنَّا نَصِيبًا مِنَ النَّارِ. உங்களைத்தானே நாங்கள் உலகத்தில் பின்பற்றினோம், நீங்கள் தானே எங்களுக்கு ஷரியத்தை சொல்லித் தருகிறோம், அதை சொல்லித் தருகிறோம், இதை சொல்லித் தருகிறோம் என்று எங்களுக்கு வழிகாட்டினீர்கள், நீங்கள் சத்தியத்தை சொல்லுகிறீர்கள் என்று உங்களை நாங்கள் பின்பற்றினோம், இதோ உங்களோடு சேர்ந்து நாங்களும் நரகத்திற்கு வந்துவிட்டோம், ஏதாவது எங்களுடைய வேதனைகளை குறைக்க வழி இருக்கிறதா என்று கேட்பார்கள் தலைவர்களிடத்தில். அவர்களும் சொல்லிவிடுவார்கள், இல்லை, இங்கே நாம் எல்லாம் சமமானவர்கள், நம் எல்லோருக்கும் இங்கே வேதனை முடிவு செய்யப்பட்டு விட்டது. காலல்லதீன இஸ்தக்பரு இன்னா குல்லுன் ஃபீஹா. நாம் எல்லாரும் இங்கே தான் இருந்தாகணும், விரும்பினாலும் சரி விரும்பலாட்டியும் சரி. தலைவர்கள் கைவிரித்து விடுவார்கள் இந்த நரகத்தில். நாம் மனிதர்கள் பின்பற்றிய எந்த ஷைத்தானை பின்தொடர்ந்து வாழ்ந்தார்களோ அவனும் கைவிரித்து விடுவான். குர்ஆன் சொல்லுகிறது, وقال الشيطان لما قضي الأمر إن الله وعدكم وعد الحق ووعدتكم فأخلفتكم. நீண்ட வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. எப்பா நீ சொல்லித்தானப்பா நாங்கள்லாம் இப்படிலாம் செஞ்சோம், நீ எங்களை இந்த காரியம் செய் என்று தூண்டினாய், வழிகாட்டினாய், நாங்கள் செய்தோம், இன்னைக்கு உன்னோடு நரகத்திற்கு வந்திருக்கிறோம். ஷைத்தான் சொல்லுவான்,
அல்லாஹும் உங்களுக்கு வாக்குறுதி தந்தான், நானும் உங்களுக்கு வாக்குறுதி தந்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான். அவன் என்னைக்கும் மாறு செய்ய மாட்டான். ஆனால் நான் என்னுடைய வாக்குறுதியை நான் மாறு செஞ்சுட்டேன். இன்றைய தினம் நீங்கள் என்னை பழித்து பிரயோஜனம் இல்லை, என்ன நீங்க திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். நான் கூப்பிட்டேன், நீ வந்துட்ட, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் கூப்பிட தான் செய்வேன், நீ வந்துட்ட, நான் என்ன செய்ய முடியும்? ஷைத்தானும் அங்கே கைவிரித்து விடுவான். இவர்கள் நம்பிய தலைவர்கள் கைவிட்டு விடுவார்கள். வனாதோ யா மாலிகுல் யக்தி அலைனா ரப்புக் قال إنكم ماكثون يخفف عنا يوما من العذاب قالوا أولم تكن تأتيكم رسلكم بالبينات. நரகத்தினுடைய காவலாளியை அழைப்பார்கள். நரகத்தினுடைய காவலாளியே, ஏதாவது இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ்விடத்திலே சொல்லி கொஞ்சம் அதாபை குறைக்க சொல்லுங்கள். அவர் அடுத்த வார்த்தை கேட்பார், நபிமார்கள் உங்களிடத்தில் வரலையா? குர்ஆன் வரலையா? அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் வரவில்லையா? ஆலிம்கள் வரவில்லையா? அல்லாஹ்வையும் ரசூலையும் ஞாபகப்படுத்துகிற காரணங்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் வரவில்லையா? அதை எல்லாத்தையும் அந்த நேரத்தில் உதறி தள்ளிட்டு, அந்த நேரத்தில் பொடுபோக்காக விட்டுவிட்டு, மனம் போன வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்துவிட்டு இன்னைக்கு இப்படி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுவும் ஹதீஸில் வருது, அந்த நரகத்தினுடைய காவலாளியான அந்த வானவர், அவருடைய காது கேட்காத ஒரு வானவர். காது கேட்கக்கூடிய திறமையை, செவித்திறனை அல்லாஹ் அவருக்கு வைக்கவில்லை. நரகவாசிகள் கதறுவார்கள், ஆனால் எதையுமே அவர் கண்டுகொள்ள மாட்டார். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை நரகவாசிகளை பார்ப்பார். அவன் கடந்து கதறுவான், ஏதாவது அல்லாட்ட சொல்லி. உங்கள்கிட்ட ரசூல்மார்கள் வந்தாங்கல்ல, நபிமார்கள் வந்தாங்கல்ல, குர்ஆன் வந்ததில்லை, வேதங்கள் வந்ததில்லை என்று அவர் பதில் சொல்லிவிட்டு, கால இன்னக்கும் மாக்கிசூன், நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லி அவர் மறுபடியும் திரும்பிக் கொள்வார். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல். ரப்பே, வெளியே கொண்டு வந்துரு, நாங்கள் செய்யாத எல்லா நல்ல அமல்களையும் செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவே மாட்டான். எல்லோரும் கைவிரித்து விடுவார்கள். வானவர்கள் கைவிரித்து விடுவார்கள், தலைவர்கள் கைவிரித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியா சொர்க்கவாசிகள்கிட்ட கேட்பான். குர்ஆன் அதையும் சொல்லுகிறது. வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபுல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மா. சொர்க்கவாசிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத்திலேருந்து ஏதாவது ஒரு 2 சொட்டு தண்ணி எங்களுக்கு கொடுத்துருங்க, ஏதாவது எங்கள் மேலே ஊற்றி விடுங்க. காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். இல்லை, அல்லாஹ் நரகவாசிகளுக்கு, காஃபிர்களுக்கு அதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறான், ஒரே ஒரு வாய்ப்பு. இங்கே வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய, மீண்டும் நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரசூலுக்கான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால், ஷரியத்தை கடைபிடித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாளை அந்த கொடூரமான நரகத்திலிருந்து நிச்சயமாக நம்மை பாதுகாப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பார்த்து கொள்ளலாம், இன்னும் நமக்கு வயசு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்வோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அப்புறம் தௌபா செய்து கொள்ளலாம், நேரம் இருக்கிறது என்றெல்லாம் ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிற ஊசலாட்டங்களுக்கு நாம் தலையாட்டி விட்டோம் என்று சொன்னால், தலையசைத்து விட்டோம் என்று சொன்னால், கடைசியில் ஷைத்தானும் நம்மை காலவாரி விடுவான் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது நமக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த நரகத்தை பற்றித்தான் மிக அதிகமாக சஹாபாக்களுக்கு பல நேரங்களில் நினைவுபடுத்தினார்கள். நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி பல மணி நேரம் தனியாக பேச முடியும். ஒவ்வொரு வேதனைகளை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் ஆக குறைந்தபட்ச வேதனை என்பது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற ஆக குறைந்தபட்ச வேதனை என்பது, நெருப்பினாலான செருப்புகள் அவனுக்கு அணிவிக்கப்படும். நெருப்பில் செய்யப்பட்ட செருப்பு, அதை அவன் அணிந்து கொண்டான் என்று சொன்னால்,
அதனுடைய உஷ்ணத்தினால், அதனுடைய கடும் சூட்டினால் அவனுடைய மூளைகள் கொதித்து அவனுடைய முகத்தின் துவாரங்களின் வழியாக, மூக்கின் வழியாக, காதின் வழியாக மூளை வடிந்து கொண்டிருக்கும் ஒரு நரகவாசிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக குறைந்த சிரமம் இதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நரகத்தினுடைய மிக உச்சபட்ச கொடூரங்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் வேதனைன்னு நினைக்கிறோமோ எல்லா வேதனைகளையும் அல்லாஹ் நரகத்திலேயே தயார் செய்து வைத்திருக்கிறான். கடுமையான தாகம் எடுக்கும். குர்ஆன் பல இடங்களில் சொல்லுது, கடும் தாகம் எடுக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் பானம் வழங்கப்படும். என்ன பானம் தெரியுமா? அந்த நரகத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய மற்ற நரகவாசிகளுடைய சீழ்சலம் எல்லாம் சேர்த்து அவனுக்கு பானமாக வழங்கப்படும். தாகம் தாராமல் அந்த பானத்தை அவன் தன்னுடைய முகத்திற்கு அருகாமையிலே கொண்டு செல்வான். குர்ஆன் சொல்லுகிறது, முகத்திற்கு அருகாமையிலே கொண்டு செல்வான். அவனுடைய முகத்தின் தோள்கள் எல்லாம் அப்படியே வழிந்து அந்த பானத்திலே விழுந்துவிடும். அவ்வளவு கொடூரமான ஒரு கடுமையான உஷ்ணம் அது. முகத்திற்கு அருகாமையில் கொண்டு போனால் தோள்கள் உருகி இறங்கிவிடும். சாதாரணப்பட்ட தோல் அல்ல, 3 நாள் பயணம் செய்து நடக்கக்கூடிய தொலைதூரம் அளவிற்குண்டான தோல் தடிமன் உருகி விடுகிறது என்று சொன்னால் அந்த பானத்தினுடைய உஷ்ணம் எவ்வளவு கொடூரமானது. எல்லாம் உருகி விழுந்துரும். ஆனாலும் அவனுக்கு தாகம் அடங்காது, வேற வழி இல்லாமல் அதை குடிப்பான். குர்ஆன் சொல்லுகிறது, அவனுடைய குடல்களும் நரம்புகள் எல்லாம் அருந்து வெளியே வந்துவிடும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ் அன்பானவன், அவன் மகஃபிரத்து செய்யக்கூடியவன். அதற்கான வழிகளை எல்லாம் நமக்கு திறந்து வைத்திருக்கிறான், மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த வாசலின் வழியாக நுழைவதை விட்டுவிட்டு அவன் தடுத்த ஹராமான வாசல்களிலே நுழைவதற்கு முற்பட்டோம் என்று சொன்னால், இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், என்னுடைய கோபமும் பிடியும் மிக கொடூரமானது என்கிற ரப்பினுடைய வார்த்தையும் அவ்வப்போது நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் இந்த கொடூரமான நரகத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நம்முடைய எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா பாதுகாத்தருள்வானாக. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவுபடுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளைக்கு 3 முறை, சில ரிவாயத்துகளிலே 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். யார் அப்படி பாதுகாப்பு தேடுகிறார்களோ அந்த மனிதர், ரப்பே அவரை என்னிடத்தில் கொண்டு வந்து விடாதே என்ற அல்லாஹ்விடத்திலே நரகம் துஆ செய்கிறது என்றார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 தடவை, சில ரிவாயத்துகளில் 7 தடவை. இன்னைக்கு ஒவ்வொரு மக்ரிபிலையும் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம எதற்கு ஓதுகிறோம்? இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி தந்த ஒரு நல்ல வழிமுறை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஆமீன் சொல்லி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 3 அல்லது 7 தடவை பாதுகாப்பு தேடியவர்களை விட்டும் நரகம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு நல்ல பண்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.